ட்ரேடர்ஸ் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடிங்க தீபாவளி ஆஃபர் வந்து ஒரு 1000 ருபீஸ் நான் கொடுத்துருந்தேன் கோர்சஸ்க்கு. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, ஃபெஸ்டிவல் ஆஃபர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க என்கிட்ட 4-5 பேர் கேட்டிருந்தீங்க. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1000 ருபீஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஸோ 2000 ருபீஸ் ஃபார் என்னோட கோர்ஸ் 2 கோர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலிடிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா கோர்சஸை செக் பண்ணி பாருங்கள். பிடிடி ஆப்போட லிங்க் அப்படிங்கிறது கீழே இருக்குது. தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15/10/2025 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து 0.44% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து 0.16% பியரிஷாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து 0.67% வந்து பியரிஷாக முடிஞ்சிருக்கு. எஸ், நீங்கள் பார்க்குற டேட்டா உண்மை தான். ஏன்னா நேற்று 3 இண்டெக்ஸுமே டீப் ரெட்டில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷரும் இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெக்கவரி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்துச்சு. மார்க்கெட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே மாறிச்சு. டவ் ஜோன்ஸ் வந்து நல்லா ஆக்சுவலி முடிச்சதே பாசிட்டிவாக முடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. அதற்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் ஜேபி மார்கன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி. ஸோ இந்த எல்லா கம்பெனியுமே எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணி சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து என்னதான் வந்து டேரிஃப் இருந்தாலும் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஜெரம் பவர் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அவர் வந்து கண்டிப்பாக 2 ரேட் கட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ 2 ரேட் கட் வந்து கன்ஃபார்ம் பண்ணதோட மட்டும் இல்லாமல் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே நாங்கள் வந்து மீட்டிங் பை மீட்டிங் தான் பார்க்க போகிறோம். எப்படி இன்ஃப்ளேஷன் டேட்லாம் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பொறுத்து, ஜாப்ஸ் எந்த மாதிரி ஆட் ஆகுது, அதில் இருக்க விஷயங்களை பொறுத்து தான் நாங்கள் வந்து கட் பண்ணுவோம். நீங்கள் 2 ரேட் கட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அவர் அப்படி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக மார்க்கெட் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த 2 காரணங்களால தான் மார்க்கெட் செமையாக மேலே ரேலி ஆச்சு. இந்த ரேலி இன்னுமே கண்டினியூ ஆகிருக்க வேண்டியது. திடீர்னு அது எப்படி மார்க்கெட் மேலே பண்ண நான் விழுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து திருப்பியும் சைனாவை சீன்ற மாதிரி எங்களோட சோய்பீனை வந்து சைனா வாங்க மாட்டாங்க. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபார்மருக்குலாம் வந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வருது. அதனால் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் இந்த குக்கிங் ஆயில் சம்மந்தமாக வந்து சைனாவோட இருக்கிற எல்லா இதையுமே நாங்கள் வந்து கட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையானதை நாங்களே உற்பத்தி பண்ணிக்குவோம். நாங்கள் சைனா கிட்ட வாங்க தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு இதை போட்டு விட்டாரு. ட்ரூத்தில் வந்து ஒரு இன்ஃபோவை போட்டு விட்டாரு. அதை கேட்ட உடனே அச்சோ இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டார் போல் இருக்கு, திருப்பி எதையோ வம்பளுக்குறாருன்ட்டு திருப்பி செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருந்துச்சுங்க. ஸோ என்னதான் ரெக்கவரி இருந்தாலும் விக்ஸ் வந்து நேற்று வந்து இன்னும் 10% ஏறி தான் முடிஞ்சிருக்கு. அகைன் இந்த ட்ரேட் வாரோட அந்த இஷ்யூவால் தான். ஸோ பொறுத்துன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து சில பல பாசிட்டிவிட்டியால் மேலே போயிருக்கு. சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் ட்ரம்ப் கையில் தான் இருக்குது. ட்ரம்ப்பு இதை பெருசாக எதுவும் மூதி பெருசாக்காமல் விட்டால் மேபி மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் நேற்று பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. விக்ஸ் ஏறி முடிஞ்சிருக்கு. இதுதான் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே இந்தியா பக்கம் போய் எஃப்ஐடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு வந்து எஃப்ஐஐ சேல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 3000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக இருக்குது. பட் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து வாங்கின எஃப்ஐஐ வந்து திருப்பி செல்லிங் போனது ஒரு சின்ன பியரிஷான விஷயம் தான். அடுத்து அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டா பக்கம் போயிடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒரு பியரி சைன். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 3% வந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான பியரி சைன் தான் இது ஃபியூச்சர்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு இன்ட்ராடேயில் அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்க்கும்போது சில மேனிப்புலேஷன்லாம் நடந்திருக்கலாம். அதனால் நம்ம விட்டுட்டு அடுத்த வாரத்துக்கு மட்டும் பார்ப்போம். ஏன்னா அது எக்ஸ்பைரி முடிஞ்சில்ல. ஸோ இன்ட்ராடேலையும் 1.7 crore பியரிஷாக தான் இருக்குது. பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2.34 பியரிஷாக இருக்குது. இன்ட்ராடேவை கம்பேர் பண்ணும்போது பொசிஷனலான பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரி சைன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனில் இன்னும் அதிகப்படியாக பை பண்ணி, ஸோ கம்பேர் டு உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது இன்னும் அதிகப்படியாக வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணி அவங்களோட பியரிஷ்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸும் அதே தான். கால் ஆப்ஷனை செல் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்து அவங்க செல் பண்ணல, இப்போ செல் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட பியரிஷ் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ ப்ராப் ட்ரேடர்ஸ் 2 பேருமே வந்து அவங்களோட பியரிஷ் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இவங்க பாருங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி பயங்கர புல்லிஷாக மாறி இருக்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா. அடுத்து எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ இவங்க கிணத்துல போட்ட கல்லாட்ட 7% தான் உட்காந்துருக்காங்க. பியரிஷான விஷயம் தான். ஷார்ட் கவரிங்க்கு பாசிபிலிட்டி இருக்குது. கண்ணுக்கு தெரில. அதற்கு எப்போ வருங்கிறது நமக்கு தெரில. அடுத்துங்க இப்போ கரண்ட்டாக வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்குது.
ஏஷியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி 0.72%, ஆஸ்திரேலியா 0.64% பாசிட்டிவாக இருக்குது, கொரியா 1.22% பாசிட்டிவாக இருக்குது. கம்பேர்ட் டு யூஎஸ் அண்ட் யூரோப், ஏஷியன் மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக இருக்குங்க. தைவான் மட்டும் பியரிஷாக இருக்குது, 1.4% பியரிஷாக இருக்குது. ஸோ குளோபல் மொமெண்ட்டுமே மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 பாயிண்ட் வந்து கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் நேற்றே பார்த்தேங்க, இவங்க யூஎஸ் மார்க்கெட் கீழே விடும்போது கிஃப்ட் நிஃப்டி பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இவ்வளோ தான் விழுந்தான். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே, இது 2:30 மணியா, சாரி, இங்கே பாருங்களேன், இவ்வளோ தான் விழுந்தான். வெறும் வந்து ஒரு 30 பாயிண்ட் தான் விழுந்தான். அங்கே அவன் கதிகலங்கி கீழே விழுந்துக்கிட்டு இருந்தான். ஓப்பனிங்கில் சொல்கிறேன், ஓப்பனிங்கில் இங்கே பாருங்கள் பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. பட் இந்த செல்லிங் ப்ரெஷர்லாம் கிஃப்ட் நிஃப்டி பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் பெரிய கேப் அப் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கான். சம்திங் இஸ் குக்கிங்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தெரியுது. பட் நேற்று ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது பியரிஷாக தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதற்கான காரணம் தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ், கேண்டில்ஸுக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பியரிஷாக தான் இருக்குது. இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இன்ட்ராடே பயாஸ் அப்படிங்கிறதே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படி பியரிஷாக தான் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே சிபிஆர் இண்டிகேட்டருக்கு வந்துடுவோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் சிபிஆர் வந்துருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் மேலே போனால் கீழே வந்துடணும். டிசெண்டிங் சிபிஆர் வந்துச்சுன்னா ஸோ ஓப்பனிங் மேலே தான் போச்சு. சஸ்டைன் பண்ண முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸில் நல்லது ஒரு ரிவர்சல் வந்து கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அதே மாதிரி S1 ப்ரீவியஸ் லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரி சைன். மார்க்கெட் வந்து பொசிஷனலாகவே கொஞ்சம் பியரிஷாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் சிபிஆரும் இண்டிகேட் பண்ணுது. இன்ட்ராடே வைஸும் பியரிஷாக தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து இன்றைக்கான சிபிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒய்டாக வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி கன்சால்டேட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த சிபிஆர் இண்டிகேட் பண்ணுது. அதை தாண்டி சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா கீழே விழுந்துடும். அப்படி கீழே விழுறதுக்கான மிக முக்கியமான இடம் அப்படிங்கிறது இதுதான், 25,300ங்கிற லெவல். இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்லதொரு ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஆகிருக்க சிபிஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் சிபிஆர் சொல்லுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க இங்கே பாருங்கள், லிக்விடிட்டி பாருங்களேன், எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 பக்கமே ட்ராப் ஆகிருக்குங்க. ஸோ எஸ்எம்சி கான்செப்ட் படி இங்கே பாருங்கள், இது ஒரு அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் வந்துச்சு, பட் அகைன் அதுவுமே மேலே போயிருக்கு. ஸோ இப்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இந்த 308 மேலே தாண்டிச்சுன்னா நல்லது ஒரு மேலே ரேலி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்விங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 25,060 இதை தாண்டிச்சுன்னா நல்லா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலுக்குள்ளே எந்த விதமான லிக்விடிட்டி இல்லை. அதாவது 25,308க்கும் 25,060க்கு இந்த பெரிய ஜோனுக்குள்ளே இப்போ 123 இருக்கா, மேலே ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 பாயிண்ட் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் என்ன ஆனாலும் அதுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. அது சும்மா சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். அதை பொறுத்து ஒரு டைரக்ஷன் முடிவு பண்ண முடியாது. மேலே போய் கீழே வந்து கீழே போய் மேலே வந்து எதாவது பண்ணலாம். பட் இந்த ஏதோ ஒரு லெவல் உடைக்கப்படும் போது நல்லது ஒரு ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிக்னிஃபிகண்ட்டான ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ ப்ரைஸ் வந்து கீழே ஏகப்பட்ட ஃபேர்வாலி கேப்ஸ் இருக்கிறதுனால அதை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே போகும்னு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் போகுமா அப்படிங்கிறத. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள். அங்கெல்லாம் போச்சுன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நல்லதொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த லெவல்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகுங்க. அடுத்து அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். அன்லைக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு பையிங் ப்ரெஷர் காட்டிகிட்டே இருக்குங்க. நிஃப்டி கீழே விழுந்தாலும் பேங்க் நிஃப்டி பெருசாக கீழே விழுக மாட்டேங்குது. மேபி இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா ரீசெண்டாக வந்துச்சு, அதுவுமே ரொம்ப நல்லா தான் வந்துருந்துச்சு. ஆர்பிஐ அடுத்த மீட்டிங்கில் ரேட் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அது கூட பேங்க் நிஃப்டியோடைய ஒரு பாசிட்டிவிட்டிக்கு காரணமாக இருக்கலாம். ஆர் HDFC பேங்க், ICICI பேங்க் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க அடுத்த வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு. அவங்கள்ட்ட மேபி நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குற காரணத்தினால கூட பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி பாசிட்டிவாக பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணங்கள் நம்மளுக்கு தேவையில்லை. ப்ரைஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் புல்லிஷாக தான் இருக்கேன், நான் என்ன பேரிஷாலாம் மாறல அப்படிங்கிறதான் சொல்லுது. ஏன்னா நேற்றே நிஃப்டியில் நல்லா செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு, பேங்க் நிஃப்டியில் வந்துச்சு. பட் ரெக்கவரி ஆகிட்டு ப்ரைஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ சிபிஆருக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது லைட்டாக ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு நேரோ சிபிஆருங்க. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நேரோ சிபிஆர் வந்திருக்கு, நிஃப்டிக்கு வைடு சிபிஆர் வந்திருக்கு. 2 டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இன்றைக்கி 2 பேர் இண்டிகேட் பண்ணுறாங்க. இதில் ஏதோ ஒன்று இன்னொன்று ஃபாலோ பண்ணிடும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி இன்றைக்கி ஹையர் ஹை போட்டால் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மேலே இருக்கும், லோயர் லோ போட்டால் நல்ல ஒரு ட்ரெண்டிங் கீழே இருக்கும்.
எப்படி இருந்தாலும் சரி நல்லது ஒரு ட்ரெண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு சொல்லுதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்து ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா நிஃப்டியில் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் மோஸ்ட் லைக்லி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. பட் இன்னைக்கு குளோபல் மொமெண்டம் மார்னிங் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 80 பாயிண்ட் பக்கமாக பாசிட்டிவிட்டி கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியான டெக்னிக்கல் சொல்லுது. என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது, கீழே விழுகிறதுக்கான அறிகுறியே இல்லாமல் இருக்குது. அண்ட் இன்னைக்கு பேங்கிங் ஸ்டாக்குக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. ஸோ இன்னைக்கு சப்போஸ் பேங்க் நிஃப்டி கீழே ட்ரெண்ட் ஆச்சுன்னா மேபி ஃபர்தராக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே நிஃப்டியை விட்டுட்டு மற்ற இதையும் பார்ப்போம். கோல்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கோல்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மார்னிங் வந்து ஒரு 1% மேலே ஏறி அனதர் ஆல் டைம் ஹையை தொட்டிருக்கு. 4180 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேமில். இதுவும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் இங்கே ஒரு கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ட்ரெண்ட் இஸ் வெரி வெரி புல்லிஷ்ங்க. இந்த 45 நிமிஷம் இந்த கேண்டலுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இந்த 4000 கரெக்டாக இருக்குது பாருங்கள், 4180 தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஃபர்தராக ஒரு பெரிய மொமெண்டம் கோல்டில் கிக் ஆஃப் ஆகிறது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி ஆகும்போது உங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான லிக்விடிட்டியாக மாறும். இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா 4134 அப்படிங்கிறது மிக முக்கியமான லிக்விடிட்டியாக மாறும். ஸோ பயங்கர புல்லிஷாக இருக்குது கோல்டு. அடுத்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக மாறிச்சுன்னா க்ரூட் ஆயில் பாசிட்டிவாக மாறும். அந்த விதத்தில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் பாசிட்டிவாலாம் மாறிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ திருப்பி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்ததுனால இதுக்கு முன்னாடி 61.50 தானா தான் கோல்டு வந்து க்ரூட் ஆயில் வந்து புல்லிஷ்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த லெவலை மாற்றி 59.75 தாண்டினாலே நம்ம புல்லிஷ்னு சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெவல்ஸ் குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தா பவர் ஆஃப் 3 மாதிரியும் தெரியுது. அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி தெரியுது. இந்த டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லா வரும்போது 59 தாண்ட போகுது, 59.75 தாண்ட போது மேபி நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரை மேலே எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் பியரிஷாக தான் இருக்குது. ஃபர்தராக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்விங்லோ தாண்டப்பட்டுருச்சு அப்படின்னா திருப்பி ஒரு பெரிய பேரிஷ்னஸ் வந்து டுவர்ட்ஸ் இந்த 55.45 வரைக்கும் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நிலவரங்க. ஸோ அவ்வளோதான், மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் பிட்காயினையும் பார்த்துடலாம். இந்த ரெக்கவரியில் பிட்காயினுமே கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆச்சு. மிக முக்கியமான லிக்விடிட்டி ரிவர்ஸ் ஆகிருக்கு. இதுவுமே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போட வேண்டிய அந்த பவர் ஆஃப் 3 இங்கே ப்ரைஸ் போட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பவர் ஆஃப் 3 தான் பிட்காயின் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டா இன்னும் ஃபர்தராக நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோவே முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு வந்து சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.